வெல்கம் டு டியா ஃபேமிலி விளாக்ஸ். என்ன வீடியோனா ஆமாம் என்ன வீடியோ தான். என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஆமாம் என்ன வீடியோ தான். சுத்தமான செக்கில் ஆடின உருட்டு, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. அந்த மாரி இல்லாமல் இவங்க வந்து இவங்களோட திறமையை காட்ட போகிறாங்க. இப்போ வெளியே வந்து இவங்கள ஒரு தூங்கியிருந்த ஒரு மிருகம் வெளியே வருது. கிளம்பியதே ஒன்றுமே இல்லை, தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறாங்க. அதை வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறோம். சேல்ஸுலாம் இல்லைங்க. பாப்பாவுக்கு வந்து மசாஜுக்கு வந்து எண்ணெய் இல்லை, சுத்தமான எண்ணெய் இல்லை. அதனால் நம்மளே செஞ்சிடலாம், ஏன் மற்றவங்ககிட்ட வந்து வாங்கணும் சொல்லிட்டு நம்மளே சுத்தமான எண்ணெய் செஞ்சிடலாம் சொல்லிட்டு தேங்காய்லாம் அடிச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செய்ய ரொம்ப நாள் ஆகும். அது பிடி எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போடுறோம். என்ன சொல்கிறீங்களா? எடுத்து முடிச்சுட்டு தான் பேசுகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. 3 days ஆயிடுச்சு செய்கிறதுக்கு. கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. தேங்காய் உரிச்சு நோண்டி வேண்டி அந்த 1 லிட்டர் எண்ணெய் செய்கிறதுக்கு 3 நாள் உழைப்பு போட்டிருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சொல்லிட்டீங்களா? உங்க தான் வந்து ஷெஃப். எனக்கு எண்ணெய் வந்து குக் பண்ணது நல்லா பண்ணதீங்க தான். சொல்லிட்டீங்களா? நல்லாங்க. வாங்க வீடியோவில் போகலாமா? வாங்க போகலாம். கிருத்திக் பாருங்க, நான் பார்த்துட்ருக்கேன் தேங்காய் உரிக்கிட்டு. சின்ட்டுவோட பதவி வந்து நான் வாங்க போகிறேன். நான் தேங்காய் உரிக்க போகிறேன். வீட்ல இருந்து அந்த வேலை என்ன சொல்லுங்க செய். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தேங்காய் உரிக்க ரொம்ப கஷ்டமானது. தேங்காய் உரிக்க கஷ்டமான வேலை தானே, எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யாமல் தான் தெரியும் இது கஷ்டமான இது. 1000 தேங்காய் 2000 தேங்காய் உரிவாங்கல்ல தேங்காய் உரிக்கிறவங்களாம். டீயா கோசம்லாம் இவ்வளோ கஷ்டப்படல அவங்க. தேங்காய் எண்ணெய் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பையன் கோசம், இப்போ கிருத்திக் வந்ததுக்கோசம் அவன் பையனால தேங்காய் எண்ணெய் பியூராக வேணுமா அவங்களுக்கு. கடையிலலாம் ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மசாஜ் செய்யணும்டா. மசாஜ் செய்யணுமா? ஆயில் மசாஜா? ஆமாம், ஆயில் மசாஜ். டேய், நான் டீயாக்கெலாம் நியூ மம்மிடா. இப்போ வந்து செகண்ட் மம்மினா அப்படி சொல்ல வரல. என்ன சொல்லுவாங்க, கிருத்திக் 2ஆவதா பிறந்தனால கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதனால ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன் டீயாக்கும். The next day. இதோ பாருங்க தேங்காய் எப்படி ஓடிடுது. சூரிய தேங்காய் ஒட்டு நம்ம சூரிய தேங்காய் மகான இது கையில் பிடிச்சமா? ஆமா இது இப்போ இது கையில் நம்ம அப்பா ஓடினேன். சீலா வீடியோ எடுக்க கூப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ரெடியாகி மேக்கப்லாம் போட்டுன்னு வருவான். நம்மலாம் அப்படிலாம் இல்லை, தூங்க மூஞ்சிலே கூட வீடியோ எடுக்க வந்துடுவோம். வீடியோ எடுக்கலாம் வா அப்படி சொல்லி கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஒரு 1/4 மேலே இருக்கும். வான்னு கூப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் வரல பாரு, ஒன்றும் வந்து நான் டான்ஸ் ஆனு பின்னாடி. நீங்கள் மேடம் வந்துடுவீங்களா இன்னைக்குள்ளே? ஜிஎஸ்டி வீடியோ எடுக்கலாம். மேக்கப் போட்டிங்களா மேடம்? மேக்கப் ஃபுல்லாக சொல்லுங்க. என்ன கொடுக்கணும்? நம்ம ஃபோனை வாங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தாங்க ஒரே வெட்டா உச்சத்தில் போடுதுங்க. உறிஞ்ச நல்லா இருக்கு. எல்லா தங்கமும் அதே மாதிரி இல்லை எனக்கு நல்லா இருக்கு.
எப்படி இருக்க? தேங்காய் வச்சாச்சு, தேங்காய் தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நோண்டி தேங்காய் எடுக்கணும். தேங்காயிலேயே தேங்காய் பால் எடுக்கணும். சரி, தேங்காய் அதான் எடுத்து நோண்டி தேங்காய் பால் எடுக்கணும். அவ்வளோதான், வாங்க போகலாம். இதை வந்து நோண்டி எடுத்துடும். நோண்டி எடுத்துட்டு போய் தான் நம்ம அரைச்சி எடுக்க முடியும். 5 hours later. ஃபுல்லாக அந்த பார்த்தா ஆர்டர் பண்ணி இந்த சாரி இவ்வளோ நேரம் காணுங்க. தேங்காய் பால்லேருந்து எடுத்துறாங்க. சரி, தேங்காய் பால் இப்பதான் வந்தது அப்படின்னு சொல்லி ஆமாங்க, இவங்களே இப்பதாங்க வந்தாங்க. சக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்காங்க. இவ்வளோ ஜான் இவ்வளோ தேங்காய் பாலாம் வரும். சாரி, இவ்வளோ இதுவாக இவ்வளோ எண்ணெய் ரொம்பிடும். வேணா வருமா? அது கால்வாசி கூட வராது. ஒரு பாட்டில் கூட வராது. 1 லிட்டர் வருமா? 1 லிட்டர் வருமா? 10 லிட்டர் வரும். சொல்லு, எவ்வளோ லிட்டர் வரணும்? கம்மியா தான்ப்பா வரும். ஒரு 200 ml. இவ்வளோ இருக்குதுக்கு 200 ml தான் வருமா? நம்ம பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியல. சிறுவாபுரி இப்பதான் இவர் வராது. ஆரம்பம் வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி வரதுனால ஆயிடுச்சு. பயபக்தியா கை கட்டு, கை கட்டு, கையே பாருங்க எப்படி ஆயிடுது. ஏத்து போயிடுச்சு கை. ரொம்ப போதுமா? சரிங்களா, கையெல்லாம். The next day. நைட் அரிசி தேங்காய் பால் வச்சோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய். என்னடா அது மாட்டு சாணி மாரி இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. பைத்தியம். என்ன பண்ண இதை? அது வச்சு எண்ணெய் காய்ச்சணும். எத்தனை காய்ச்சணும்? பார்த்துட்டு தண்ணி பிரிஞ்சிருக்கும். கீழே தெரியுது. கண்ணாடி. தெரியுது. ஆமாங்க, அது கூட தெரியுது. தண்ணி தனியா, நுர தனியாவா? ஆமா. இது தெரியும். இது மட்டும்தான் எடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாலோடையே காய்ச்சுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த தண்ணியோட காய்ச்சி தூண்டா காய்ச்சி நிற்பாங்க. அதனால நம்ம ஒரு நைட்டு விட்டோம்னா மேலே கொஞ்சம் வந்து எண்ணெயை பிரிக்கிறாங்க. சொல்லுவா நைட்டு வச்சுது அரைச்சி வச்சாங்க. நைட்டு ஃபுல்லாக தண்ணி பாதி இருக்கு, மேலே அந்த ஆடை கொஞ்சம் பாதி. அதை வச்சு என்ன பண்ணோம்? ஆடை பாருங்க, இதுதான் ஆடை. இந்த ஆடை தான் நம்மளுக்கு வேணும். என்ன வந்துட்டு இது அதுல என்ன இதுதான் இது பக்கத்துக்கு என்ன மாதிரி இடங்கள்ல வந்துட்டு என்ன வந்துட்டு காய்ச்சாமி என்ன வந்துட்டுது. ஆனா இப்படி இருந்தா கெட்டுடும். ஆனா நம்ம நல்லா சூடு பண்ணணும். ஃபுல்லா எண்ணெய் நல்லா. இதோட சிரிப்பு பாருங்க, தேங்காய் பார்த்தோம். ஆமா, நம்ம பண்ணது எல்லாமே மேனுஃபேக்சர் சீலாம் க்ளோஸ்அப்பில் பாருங்க எப்படி இது. சுத்தமான எண்ணெய். இங்க பாரு, எண்ணெய் பாருமா. எத்து ஊத்து. ஐயோ, சயின்டிஸ்ட் மாரி எல்லாரையும் கூட்டு கூட்டு காட்டினேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறல்ல, நம்ம எண்ணெய் எது செய்யலாம் மேல காய்ச்சி மேல. அந்த எண்ணெய் தான் சில வெடி கட்டணுமே.
ஹீட் பண்ண வேண்டியதான். என்ன தெரியுதா? இப்போ கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் 6 கரண்டி ஏத்துனா இப்போ 1 கரண்டி ஆயிடுச்சு. நேரத்துல செம்ம வாசனையா இருக்குங்க. இந்த தேங்காய் ப்ரௌன் கலர்ல ஆற வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டே இருக்கணும். என்ன பியூர் ஐடியா ஆயிடுச்சு. 2 நாள் உழைப்புங்க, 2 நாள் கஷ்டப்பட்டேன் மேடம். மூஞ்சில பாருங்க புன்னகைய. 1 லிட்டர் வரும். 1 லிட்டரா? 1/2 லிட்டர் வித்து கொடுங்க, வித்துட்டு வந்துடுறேன்னா. 1 லிட்டர் வருமா? பரவாயில்ல. 50 தாங்கால 1 லிட்டர் எடுக்கிறேன். சொல்லு, சீலாக்குள்ள நிறைய திறமை இருக்குங்க. சொல்லு, காட்ட மாட்டேன். சொல்லு. தரமெல்லாம் இல்லைங்க, வீடியோல பார்த்து ரீல்ஸு. எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஆஃப் பண்ண வேண்டியதான். யாருனோடனே கீழே அது தங்கிடும். அப்புறமா மேலோட எடுத்து ஊற்ற வேண்டியதான். சுத்தமான எண்ணெய் காசிட்டாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க. சீலா எப்படி சீலா உங்களுக்கு உள்ள திறமை? கொஞ்சம் கேட்டேன் கொஞ்சம். சிரிப்பு தான், அப்படியே தேங்காய் செஞ்சுட்டாங்கல்ல, அப்படியே சிரிப்பு தான் தாங்க முடியல. தேங்காய் செஞ்சதுலேருந்து சந்தோஷமாக இருக்காங்கனாலே தெரில. சரி நம்மளும் தேங்காய் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிறாங்க போல. ஒரு பாட்டில் வேறு இருக்கு. இது ஒரு பாட்டில் இருக்கா? ஸ்லோவா இது ஒரு பாட்டில் வேறு ஃபில் பண்ணணும். இது ஒரு பாட்டில் வேறு ஊற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திப்பி அதெல்லாம் இப்போ வாசனையாவது சம வாசனையாவது வேணாம் உண்மையா. இப்போ ஃபியூர் தேங்கினதால ஆனால் லைட்டாக தொட்டு சும்மா இல்லை அப்படி தொட்டுட்டு சும்மா கையில் போனாலும் அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. நார்மல் தேங்கெல்லாம் அப்படியே தொட்டு இப்படி பண்ணால் இதுவும் லைட்டாக தான் தொட்டேன். கை பண்ணல ஃபுல்லாக 4 விரல்லையும் இதுவும் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி லைட்டாக நம்ம எண்ணெய் பட்டாலே ஃபுல்லாக அப்படியே லைட்டாக ஒரு விரல் தான் அது பாருங்க, 4 விரலில் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா? 4 விரல்னு தேய்க்கலாம். அவ்வளோ எண்ணெய் வந்துச்சு. பாருங்க என்ன வாசனையா இருக்கு. குழம்பு செய்யலாம் போலங்க. அதில் அந்த வில்ஜியம் சிக்கன் செய்யலாம் தேங்காய் எண்ணெயில் இல்லை? இந்த தேங்காய் எண்ணெயில் வில்ஜியம் சிக்கன் செய்யலாம். டாஸ்க்கு சொல்லுங்கள். நான் பியூராக இருக்குங்க, நீங்கள் ஒரு மாதிரி இல்லை எல்லோவா இருக்குது. ரொம்ப காசிட்டீங்களோ? அப்படியே அந்த பாட்டில் அந்த கலரில் இருக்கு. அந்த பாட்டில்ல அது தெரியல எங்களுக்கு. மஜா இல்லை தாங்க தெரியுது. இல்லை எங்களுக்கு மஜா எல்லாம் இந்த பியூரா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் மஜா இல்லை அது கண்ணுக்கு தெரியுது. இதுல பாருடா பைத்தியம். இங்க பாரு. பியூரா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பியூரா இருந்தா இதுல என்ன கலர்ல தெரியுது? இதுதான் பியூரா இருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கும்போது அப்படிதான் தெரியும். சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க.